ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரவை சம்பா வீட் ரவா வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 2 வெங்காயம், 2 கேரட்டு, தேவையான அளவு க்ரீன் சில்லி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான கடாய் வச்சு நான் 4 கப்பு ரவையை போடுறேன். 4 கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு சுடணும். கையில் தொட முடியாத அளவுக்கு சூடாகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் கருகக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தொட்டால் நல்லா சுருன்னு சுடுது எனக்கு. இப்போ நான் வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா சாப்பிட்றப்ப நம்ம வாயில் கடிப்படுவோம், நல்லாயிருக்கும். அப்போ நல்லா கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ நான் இஞ்சியை போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது ஆயிலே இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டால் அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலில் போட்டு வதக்கிறப்ப. கட் பண்ணியிருக்கிற ஆனியனையும் போட்டுக்கிட்டேன். ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் என்னுடைய சமையல் எல்லாத்துலேயும் இருக்கும். இது பெருங்காயத்தூள் போடுறது எங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த உப்புமா வகைகளெல்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அஜீரணமாக இருக்கும். இது மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். இப்போ கேரட்டையும் போட்டுக்கிறேன். கேரட்டை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். வேறு எந்த காய் இருந்தாலும் அதையும் கூட போட்டுக்கலாம். பீன்ஸு, பட்டாணி, கேரட் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை. அந்த மூடி வைக்கிறதுல உங்களுக்கு வேர்த்து வர்ற தண்ணியிலே அந்த கேரட் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சால் போதும். ரொம்ப குழன்னு வேக வேண்டியதில்லை. கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இந்த விட்டமின்ஸ் எதுவும் போகாமையும் இருக்கும் வெஜிடபிள்ஸில். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அந்த தண்ணியிலேயே கிள்ளி போட்டுக்கிறேன். அப்போ தான் அதோட வாசனையெல்லாம் தண்ணியில் இறங்கி நல்லாயிருக்கும் உப்புமா. இப்போ நான் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 4 கப்பு ரவைக்கு. இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து மூடி வச்சிடலாம். கொதிச்ச அப்புறம் தான் ரவையை ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு உடனே ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுடுங்க. நீங்கள் உடனே கரண்டி போடாமல் இது மாதிரி விஸ்கில் கலந்து விட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் உங்களுக்கு ரவை நல்லா ஒரே மாதிரி உப்புமா ரெடியாகி கிடச்சிடும். நாங்கள் ரவையை ஆயிலெல்லாம் ஊற்றி வறுக்காமல் இது மாதிரி வானலியில் போட்டு வறுக்கிறதுனால நல்லா உதிரியாக கிடைக்குங்க. நீங்கள் ஆயில் ஊற்றி வறுத்தா கூட இந்த மாதிரி வராது. இது மாதிரி ட்ரை வானலியிலே நல்லா வறுத்து நல்லா கையில் தொட்டால் சொர்றன்னு சுடணும் ரவை. அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டாக இழுத்துக்குச்சு. தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக நான் கொஞ்சம் நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு 1 டீஸ்பூனாக போதுமானது. பெரியப்படுறவங்க 3 டீஸ்பூன் அல்லது 4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்யை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான ஹெல்த்தியான சம்பா ரவை கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸை கிள்ளி போட்டுக்கலாம்.